ஒரு தலைவன் தான் வாழ்ந்த காலத்தில் தன்னோடு இருந்தவர்களை வழிநடத்துவதற்கே பெரும்பாடுபடுகிறார். ஒரு தலைவன் தன்னுடைய சக காலத்திலேயே தன்னை பின்பற்றக்கூடியவர்களை கட்டுப்படுத்த முடியாமல், நெறிப்படுத்த முடியாமல் தவிக்கிறார், திணறுகிறார். ஆனால் ஒரு தலைவன் மறைந்து இத்தனை தலைமுறைகள் கடந்த நிலையிலும், பல நூற்றாண்டுகள் கடந்த நிலையிலும் அந்த தலைவனின் சொல் இன்றைக்கும் மிகப்பெரிய ஒரு கடமையாக பின்பற்றப்பட்டு வருகிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆளுமை இருக்க வேண்டும் அந்த தலைமைக்கு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் தோழர்களே. இதுவரையில் மறந்தும் உலகின் எந்த மூலையிலும் நபிகள் நாயகத்தின் திருவுருவத்தை யாராவது வரைந்ததுண்டா? அவருக்கு சிற்பம் செதுக்கியதுண்டா? இல்லை. அவருடைய கருத்தியலைத்தான் உயர்த்தி பிடிக்கிறோம். அவர் சொன்ன ஐடியாலஜி, அவர் சொன்ன வாழ்வியல் நெறிமுறைகள், அவர் சொன்ன மனித குலத்துக்கான வழிகாட்டுதல்கள், இவற்றைத்தான் இன்றைக்கு இஸ்லாம் உயர்த்தி பிடிக்கிறது. அவருடைய பெயரை உச்சரிக்கிறது. அவர் பெயரை உச்சரித்தாலும் கூட எல்லாவற்றுக்கும் மேலானவர் யார் என்றால் இறைவன் தான். அந்த இறைவன் ஏக இறைவன், உருவ வழிபாடு கூடாது என்கிறார் நபிகள் நாயகம். இது இன்றைக்கும் பின்பற்றப்பட்டு வருகிறது, கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. உலகம் முழுவதும் அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது, நிலைப்படுத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மதத்திலும் அப்படி காலப்போக்கில் திரிபு நிலை அடைவதை நாம் பார்க்கிறோம், திரித்து சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். தொடக்கத்தில் இருந்த நிலை முற்றாக மாறி நிற்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் அவர் வாழ்ந்த காலத்தில் என்ன சொன்னாரோ, என்ன வழிகாட்டினாரோ, எந்த நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று அவர் போதித்தாரோ அது இன்றைக்கும் ஒரு அங்குலம் கூட பிசகாமல் பின்பற்றப்பட்டு வருகிறது என்றால் எவ்வளவு பேராளுமை மிக்கவர் நபிகள் நாயகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொன்னதிலிருந்து இதுவரையில் எந்த பிசகும் ஏற்படாத அளவுக்கு இஸ்லாம் மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால், தன்னார்வத்தோடு வந்து அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால், உலகத்தின் பல நாடுகளில் எந்த மொழியை பேசினாலும், எந்த இனமாக இருந்தாலும் இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த மார்க்கத்தில் சொல்லப்படுகிற சகோதரத்துவமும் சமத்துவமும் தான். ஒரே தட்டில் உட்கார்ந்து யாரா இருந்தாலும் சாப்பிடணுங்கிற ஒரு பண்பாடு, யாரா இருந்தாலும் மார்போடு கட்டி தழுவிக் கொள்கிற ஒரு பண்பாடு. இங்க சாதி பார்த்து தானே கையை குலுக்குகிறான். அரசியலுக்காக மட்டும்தானே அண்ணன் தம்பி என்கிறான். சகோதரத்துவம் அரசியலில் மட்டும்தானே இருக்கிறது. பாய் என்கிற சொல்லுக்கே சகோதரன் என்றுதானே பொருள். பாய் என்கிற சொல்லுக்கு முஸ்லிம் என்று பொருள் அல்ல, சகோதரன் என்றுதான் பொருள். ஆக சகோதரத்துவத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டை வளர்த்த